மனம் சிவமயமாகி மன்மனாபவ இசை ஒலிக்கிறது. உணர்வு சிவமயமாகில் சிவமன்னாபவ பாடல் மலர்கிறது. சுவாசங்களில் ஒலிக்கும் மன்மாமாப உயிர்களில் வாழும் சிவமன்மனாபவ சிவபாபாவின் நினைவில் மயங்கி மனதில் பிறந்தது அந்த ஈர்ப்பு. ஒரு அலைக்கும் சிவனிங்கீதம், தேக உணவை அழிக்கும் சீதம். ஒவ்வொரு அறிவிலும் ஒலிக்குமோர் நாமம் சிவமன்மனாபவ சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தாழ் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சுவாசத்திலும் ஓசை சிவமன் மனவ. ஒவ்வொரு புயலுக்கும் கடை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சாதனைக்கும் பாதை சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இரவுக்கும் விடியன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு காத்திருப்பின் பரிசெல்வம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு தவறின் உணர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பிறவியின் தேடல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு காரணத்திற்கும் தீர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆபமே உறுதி சிவமன்மனாபவ. ஒவ்வொரு இச்சனையின் தீர்வு சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோகியின் புயல் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பொக்கிஷத்தின் சாவி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு புண்ணியத்தின் பெரும் செல்வம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு இருளின் தீபம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சிந்தனையிலும் பரவரம் சிவமன்மனாபவ. ஒவ்வொரு பந்தத்திலிருந்து விடுதலை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு ஆசையின் தைரி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கூறிலின் வாழவும் சிவமன்மனாபவ. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி சிவமனாபவ பட்டியினுடைய 3வது நாள். ஒரு ஜென் ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய மாஸ்டர்கிட்ட வந்து சொன்னார், மாஸ்டர் எனக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம் இருக்குன்னு சொன்னார், நான் அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கேட்டார். எங்க அந்த கோபத்தை என்கிட்ட காட்டு, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னார். இப்போ இந்த நேரத்தில் என்கிட்ட இல்லை, அதனால் என்னால் காட்ட முடியாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு சொன்னார். சரி நல்லது, அப்போ எப்போ உங்ககிட்ட இருக்கோ அப்போ என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு மாஸ்டர் சொன்னார். ஸ்டூடெண்ட் சொன்னார், என்கிட்ட இருக்கும்போது என்னால் கொண்டு வர முடியாது, அது எதிர்பாராத விதமாக வருது, அப்புறம் உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு முன்னால அதை நான் இழந்துடுவேன், அது காணா போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸ்டூடெண்ட்டு. அப்போ மாஸ்டர் சொன்னாரு, அப்போ அது உன்னுடைய உண்மையான சுபாவமாக இருக்க முடியாது, ஒருவேளை அப்படி உன்னுடையதாக இருந்ததுன்னா அது உன்னால எந்த நேரத்துலையும் என்கிட்ட காட்ட முடியும். எப்போ நீ பிறந்தியோ அப்போ உன்கிட்ட அது இல்லை, உன்னுடைய பெற்றோர்களும் உன்கிட்ட கொடுக்கல, அப்போ அது கண்டிப்பாக அது வெளியிருந்து தான் வந்திருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்போ உனக்குள்ளே வருதோ அப்போ உன்னைய நீயே ஒரு குச்சியால் அடி, அந்த கோபம் நிற்க முடியாமல் ஓடி போகிற வரைக்கும் அடி அப்படின்னு அந்த மாஸ்டர் சொன்னார். இதுதான் ஜென் ஷாக் ட்ரீட்மெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கோபப்படக்கூடிய நேச்சர் இருந்தது. மாஸ்டர் சொல்கிறாரு, அந்த கோபத்தை என்கிட்ட கொண்டு வான்னு.
அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, என்னால் அது கொண்டு வர முடியாது, ஏன்னா அந்த கோபம் வரும்போது அது அந்த நேரம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு. அப்போ என்ன தெரிய வருது, அது உன்னுடைய உண்மையான நேச்சர் இல்லை. கடைசியாக அந்த மாஸ்டர் சொல்றாரு, எப்போ அது வருதோ அப்போ உன்னைய நீயே குச்சியால் அடி, அப்போ அது ஓடி போயிடும்னு சொல்றாரு. இது லா ஆஃப் ஆப்போசிட் கமாண்ட்ஸ்னு சொல்லப்படுது, எதிர்கட்டளையின் விதின்னு சொல்லப்படுது. தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தூங்கணும்னு தோணும். இங்கே ட்ரீட்மெண்ட் என்னன்னா, உங்கள் மனசுக்கு ஆப்போசிட் கமாண்ட் கொடுங்க, எதிர்கட்டளை கொடுங்க. எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், அப்போ உங்கள் மனசுக்கு ஆப்போசிட் கமாண்ட் கொடுங்க. அப்போ அந்த நேரத்தில் சோம்பேறித்தனம் காணாமல் போயிடும். சீரியஸாக படிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் மனசுக்கு ஆப்போசிட் கமாண்ட் கொடுங்க, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போது இந்த லா ஆஃப் ஆப்போசிட் கமாண்ட் விஷுவலைசேஷனோடு கம்பைன்ட் ஆகும்போது அது அதிசயங்களை உருவாக்கும். இந்த எதிர்கட்டளை விதி காட்சிப்படுத்தி பார்க்கும்போது, விஷுவலைசேஷனோடு கம்பைன்ட் ஆகும்போது அதிசயங்களை கொண்டு வரும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய பிக்சரை நீங்கள் உருவாக்குங்க. எதை நீங்கள் உங்ககிட்ட பார்க்க விரும்புகிறீங்களோ அதை பிக்சராக உருவாக்குங்க. எல்லா கிளியரான டீடைல்ஸோட அந்த பிக்சரை உருவாக்குங்க. அந்த பிக்சருடைய ப்ளூ பிரிண்ட் பின்னால் உருவாக்கப்பட்டுடும். அப்புறம் அந்த பிரபஞ்சம் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும். நாம் என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை கற்பனையாக காட்சியாக நாம் உருவாக்குறோம். அது கூடிய சீக்கிரத்தில் நிஜமாயிடும். ஏன்னா ஆழ்மனதுக்கு எது நிஜம் எது கற்பனைன்ற வித்தியாசம் தெரியாது. உங்களுடைய விஷுவலைசேஷனை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும். அப்புறம் அது நிஜமாயிடும். நம்மளை நாமே தெய்வீகத்தோடு இணைத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு நாம சில டெக்னிக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஸ்லோ டவுன் டெக்னிக், மெதுவாக்கும் டெக்னிக். அவசரம் என்பது டிஸ்டர்பான மனதினுடைய அடையாளம். மெதுவா மெதுவா நடங்க, மெதுவா சாப்பிடுங்க, மெதுவா பேசுங்க. ஒவ்வொரு அடியும் மைல்ஸ்டோன் மாதிரி நடங்க. ஒவ்வொரு கவலமும் தியானத்தை போல மெதுவா சாப்பிடுங்க, மெதுவா குடிங்க. ஒவ்வொரு துளியும் அமிர்தத்தை போல மெதுவா குடிங்க, மெதுவா பேசுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெயிட் இருக்குது. இந்த நிதானமான வேகம்தான் அக விழிப்புணர்வின் அடையாளம். மெதுவா எழுதுங்க, வேகமா எழுதுறதுக்கான அவசியமே இல்லை. உங்களுடைய கையெழுத்து தியானமாயிடணும், உங்களுடைய பேச்சு தியானமாயிடணும், உங்களுடைய நடை தியானமாயிடணும், நீங்க சாப்பிட்றது தியானமாயிடணும், நீங்க குடிக்கிறது விழிப்புணர்வோடு இருக்கிறதாக இருக்கணும். ஸ்லோ டவுன் டெக்னிக். இந்த உலகம் ஸ்பீடான உலகம். ஆனால் ஸ்பீடு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும், டென்ஷனை உருவாக்கும். எனவே நிறைய நேரத்தில் ஸ்லோ ஆகிறது ரொம்ப நல்லது. இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் அவசரத்தில் இருக்குது, அதுதான் மனிதன். பறவைகளை பாருங்க, எவ்வளவு மென்மையாக அது பறக்குது. மிருகங்கள் எல்லாமே ரொம்ப கச்சிதமாக இருக்குது, ரொம்ப நிதானமாக சாந்தமாக. மெதுவாகுவது தான் தியானம். இது உங்கள் பர்சனாலிட்டியை மெருகூற்றுறது பற்றியது இல்லை, இது அழிவின் பாதை. எது தேவையில்லாமல் ஏற்கனவே சேர்ந்திருக்குதோ அதை அழிக்கக்கூடிய பாதை. இது உள்ளுக்குள்ள போகிறது, இது உள்ள தெளிவுக்குள்ள போகிறது. உள்ளத்து சிம்பிளிசிட்டி, எல்லா விதமான கடினத்திலிருந்தும் விடுபடுறது, நுணுக்கங்கள்,
மீண்டும் நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு வர்றது, இயற்கையானது. எப்போ நீங்க உங்களுடைய நேச்சுரல் நேச்சருக்கு போகிறீங்களோ அப்போ உங்களுடைய போராட்டம் போயிடுது. நீங்க உட்கார்ந்து மெதுவா பாருங்க, இலைகளை பாருங்க, எவ்வளவு மென்மையா அது அசையுது. கிளைகளை பாருங்க, எவ்வளவு நல்லா அது அசையுது. பறவைகளுடைய சப்தத்தை பாருங்க, அந்த காற்று, அந்த தென்றல், அந்த அமைதி, அந்த சாந்தம். எங்கேயுமே அவசரம் இல்லை, அங்க வெறுமனே எளிமையான அமைதி நிலவுது. எனவே மெதுவாகுங்க, மெதுவாகுங்க. எதுக்கு ஓடுறீங்க? எதுக்கு அவசரம்? சாந்தமான மனது மெதுவாயிடும். இந்த மெதுவாகிற ப்ராசஸில் விழிப்புணர்வு எழும்புது. இந்த மெதுவாகிறதுன்றது சோம்பேறித்தனம் இல்லை, இது ஒன்றும் களைப்பு இல்லை, இது ஒன்றும் கவனக்குறைவு இல்லை, இது விழித்தெழுந்த விழிப்புணர்வு. எனவே ஃபஸ்ட்டு டெக்னிக், மெதுவாக சாப்பிடுங்க, மெதுவாக குடிங்க, மெதுவாக பேசுங்க, மெதுவாக நடங்க. ரெண்டாவது டெக்னிக், சைலன்ஸ் விண்டோஸ். முழு நாளில் நிறைய அமைதி இடைவேளைகள் இருக்கணும். நோ ஃபோன், நோ சோஷியல் மீடியா, நோ டாக்ஸ், நோ சேட்ஸ், நோ கால்ஸ். ஃபோன் இல்லாமல், சோஷியல் மீடியா இல்லாமல், பேசாமல், யாருக்கிட்டையும் சேட் பண்ணாமல், ஃபோன் பேசாமல், கொஞ்சம் மௌனத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் இருக்கணும். இந்த அமைதி தான் உள்ளத்து செல்வம், உள்ளத்து பொக்கிஷம். சப்தம் என்பது டிஸ்டர்பன்ஸ், சப்தம் என்பது தொந்தரவு, சப்தம் என்பது மென்டல் பொல்யூஷன், மனதின் மாசு. அமைதி என்பது மென்டல் ரெஃப்ரெஷ்மெண்ட், மனதின் புத்துணர்வு. அமைதி என்பது ஞானத்தை புத்துணர்வாக்கக்கூடிய தூக்கம். வெறுமனே அமைதியாக உட்கார்ந்துருங்க, எதையுமே செய்யாம, எதையுமே நினைக்காம, நான் ஆத்மானு நினைக்காம, நான் இந்த தேகம் இல்லைன்னு நினைக்காம வெறுமனே உட்கார்ந்துருங்க. அந்த அமைதியில், அந்த தனிமையில், அந்த மௌனத்தில், அந்த மௌனமான தருணத்தில் உண்மை வெளிப்படும். அமைதிதான் தெய்வீகத்தினுடைய மொழி, அமைதிதான் தெய்வீகத்தினுடைய தாய்மொழி. எனவே எப்போ நீங்கள் அமைதியாகிறீங்களோ அப்போ தானாகவே புது உண்மைகள், புது உணர்வுகள், விழிப்புணர்வுன்ற கருவில் பிறப்பெடுக்க ஆரம்பிக்கும். எனவே அமைதியின் சில தருணங்களை உருவாக்குங்க. சில அமைதி இடைவேளைகள், 1 மணி நேர அமைதி, 2 மணி நேர அமைதி. எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து தள்ளி இருங்க. எல்லா விதமான உரையாடல்கள்லேருந்து, அரட்டைகள்லேருந்து, பேச்சுகள்லேருந்து தள்ளி இருங்க. மேலும் குறிப்பாக இயற்கையுடைய துணையில் இருங்க. ஏன்னா இயற்கை அமைதியானது, இயற்கை எல்லையற்றது. மேலும் எப்போ நீங்கள் இயற்கையினுடைய புகலிடத்துக்குள்ளே நுழைகிறீங்களோ அப்போது எல்லையற்றது எல்லையற்றதோட சந்திக்குது. எல்லைக்கு உட்பட்டது முடிஞ்சு போயிடுது, பிறகு எல்லையற்றது ஆரம்பமாகுது. எனவே அமைதி மண்டலங்களை உருவாக்குங்க, அமைதி இடைவேளைகளை உருவாக்குங்க, அமைதி மூளைகளை உருவாக்குங்க. மூன்றாவது, இன்ஸ்டன்ட் டிட்டாச்மெண்ட் ஸ்விட்ச், உடனடியாக விடுபடும் ஸ்விட்ச். இது ரொம்ப முக்கியமானது. எந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் வருதோ அப்போ ஒரு ஸ்விட்ச் இருக்கணும். அந்த ஸ்விட்ச் எது? இது ஒரு காட்சி, நான் பார்வையாளர். இதுதான் அந்த ஸ்விட்ச். இது ஒரு காட்சி, நான் ஒரு பார்வையாளர். உங்களுக்கு சீன்ஸை ஸ்விட்ச் பண்ண தெரியணும். சீன்ஸ் மாறிட்டே இருக்குது, காட்சிகள் மாறிட்டே இருக்குது. காலையில் நீங்கள் மெடிடேஷன் ஹாலில் அமர்ந்திருந்தீங்க, எனவே இது சீன் 1 முடிஞ்சிருச்சு. 2வது சீன், நீங்கள் ஹட்டில் உட்காந்துருக்குறீங்க, குடிலில் உட்காந்துருக்குறீங்க, சீன் மாறிடுச்சு. 3வது சீன், நீங்கள் பாபா ரூமில் உட்காந்துருக்குறீங்க, சீன் மாறிடுச்சு. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஹால் அல்லது பக்கத்தில் பீஸ் டவரில் உட்காந்துருக்கீங்க, சீன் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இது புது சீன்.
இப்போ நீங்க சுகதாமத்துல இருக்கீங்க. இப்ப இந்த சீன், பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீன் மாறிடும். சீன் மாறிடுச்சு. நான் பார்வையாளர். இது ஒரு காட்சி. நான் பார்வையாளர். இதுக்கு பேரு தான் இன்ஸ்டன்ட் டிட்டாச்மெண்ட் ஸ்விட்ச், உடனடியாக விடுபடும் ஸ்விட்ச். இல்லைன்னா 1 மணி நேர டிஸ்டர்பன்ஸ் பல மணி நேரம் மன வருத்தத்துக்கு கொண்டு போயிடும், பல மணி நேர டிஸ்டர்பன்ஸ்க்கு கொண்டு போயிடும். அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த தருணத்திலேயே முடிஞ்சு போயிடணும். அதை நீடிக்க விடாதீங்க, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. சீன்ஸ் மாறிட்டே இருக்குது. இன்ஸ்டன்ட் டிட்டாச்மெண்ட் ஸ்விட்ச், உடனடியாக விடுபடும் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் எது? என்ன வாக்கியம் அது? இது காட்சி. காட்சி மாறிடுச்சு, அல்லது இது ஒரு காட்சி. நான் பார்வையாளர், நான் சாட்சி. இது காட்சி. இந்த வாக்கியத்தை உருவாக்குங்க. அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விடுபட்டுடுவீங்க. என்ன மாறுது? ஸ்பீக்கர் மாறுறாங்க, சீன் மாறுது. சீன்ஸ் மாறிட்டே இருக்குது. இது ட்ராமா. ஒரு சீன், 2வது சீன், 3வது சீன், 4வது சீன், ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட். நீங்கள் ஒரு ட்ராமா பார்க்குறீங்க, ஒரு சீரியல் பார்க்குறீங்க. சீன்ஸ் மாறிட்டே இருக்குது. அது நேற்றைய எபிசோட், இன்னைக்கு புது எபிசோட், நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் இருக்கும். மேலும் எல்லாமே தற்காலிகமானது. எல்லாமே மாறிட்டு இருக்குது. எல்லாமே நிலையற்றது, அனித்தியம். மாறிட்டு இருக்குது, மாறிட்டு இருக்குது, மாறிட்டே இருக்குது. நீங்க நகர்ந்துட்டே இருக்கிறீங்க. இன்ஸ்டன்ட் டிட்டாச்மெண்ட், உடனடியாக விடுபடுதல். உடனடியாக விடுபடுங்க. எல்லா நங்கூரத்தையும் அழிச்சிடுங்க. எங்க நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. நகர்ந்து போங்க, முன்னால போங்க. அப்புறம் 4வது டெக்னிக், லைட்னஸ் பிராக்டிஸ். லேசாக இருக்கும் தன்மையின் பயிற்சி. லைட்னஸ். பழச மறந்துடுங்க. வருத்தங்கள், சுமைகள், பாரங்கள், அழுத்தங்கள், எதிர்பார்ப்புகள், அதெல்லாமே சுமையை உருவாக்கும். அது ஆன்மீக தேவதையின் ரெக்கைகளை வெட்டிடும். கடந்தது கடந்து போயிடுச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அது போயிடுச்சு, அது இறந்து போயிடுச்சு. இப்போ அதை மாற்ற முடியாது. இது எல்லாமே ரெக்கார்டா இருக்குது. அது போயிடுச்சு. எதிர்பார்ப்புகள்ன்றது எதிர்காலம். கற்பனைகள், வருத்தங்கள், குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சின்றது ஒன்றும் இல்லை, துக்கத்தினுடைய ரீசைக்ளிங், துக்கத்தினுடைய மறுசுழற்சி. நீங்க துக்கப்படுறீங்கன்னா நீங்க ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்தது கடந்து போயிடுச்சு. இப்போ லேசான தன்மையை உருவாக்குங்க. எல்லா லேசான விஷயங்களை பாருங்க. பறவைகளை பாருங்க, அது எப்படி பறக்குது. ஒருவேளை அதனுடைய ரெக்கைகள் கல்லால கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அது பறக்குமா? அப்போ எல்லா எமோஷனல் பேகேஜஸையும் ட்ராப் பண்ணிடுங்க. எல்லா மனசுமைகளையும் கீழே விட்டுடுங்க. இதுதான் எமோஷனல் அன்லோடிங். கடந்ததை போக விட்டுடுங்க. மன வருத்தங்கள், குற்ற உணர்ச்சி, துக்கம், அசாந்தி, தீய எண்ணம், வெறுப்பு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுங்க. தவறான முடிவுகளை ட்ராப் பண்ணிடுங்க, ட்ராப் பண்ணிடுங்க, ட்ராப் பண்ணிடுங்க. பாருங்க பாருங்க பாருங்க. எனவே இதுதான் லைட்னஸ் பிராக்டிஸ், லேசாக இருக்கும் தன்மையின் பயிற்சி. அப்புறம் கடைசி டெக்னிக், 1 லைன் விஸ்டம் ரைட்டிங். ஒரு வரியில ஞானம் எழுதுறது. எழுதிட்டே இருங்க. நம்மளுடைய மனது ப்ரோக்ராம் பண்ணக்கூடியது. நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். நீங்க எழுதும் போது புது மெமரிஸை உருவாக்குறீங்க. இது மென்டல் ரீவயரிங், மனதின் மறுசீரமைப்பு. இது நியூரோபிளாஸ்டிசிட்டி, நரம்பியல் மாற்றுத்திறன், மூளையின் மாற்றமடையும் திறன். அப்போ எழுதிட்டே இருங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு வரி எழுதுங்க. நான் சக்திசாலியான ஆத்மா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம்
பாபா என்னோட இருக்கிறார். நான் ஒரு தூய்மையான ஆத்மா. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குதோ உங்கள் பாக்கெட்டில் ஒரு பென் வச்சுக்கோங்க. எப்போதுமே அந்த பென்னை எடுத்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. எப்பெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அதை ஒரு சிட் பேப்பரில் எழுதிட்டே இருங்க. நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா. அப்புறம் அதை விட்டுடுங்க. நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா. நான் மாஸ்டர் ஆல்மைட்டி. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். கடவுள் என்னோட இருக்கிறார். நான் பயமற்றவன். நான் சக்திசாலி. என்கிட்ட யாரும் வெல்ல முடியாத ஆற்றல் இருக்குது. எனக்கு தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. நான் சோர்வற்றவன். எனவே இது என்ன பண்ணும்? இது ஆழ்மனதை ப்ரோக்ராம் பண்ணும். இந்த எல்லா வார்த்தைகளும் சப்கான்ஷியஸ்குள்ள என்டர் ஆகும், ஆழ்மனதிற்குள்ள என்டர் ஆகும். பிறகு மனது அதை உருவாக்க ஆரம்பிக்கும், அதை நிஜமாக உருவாக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாளினுடைய முடிவில் 13-14 வரிகள் உங்களுக்கு கிடைச்சிடும், வாக்கியங்கள் கிடைச்சிடும். இந்த எழுதக்கூடிய புது அடிக்ஷனை உருவாக்குங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போ நீங்கள் போராக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ எழுதுங்க எழுதுங்க. எனவே இந்த 5 டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னது? ஸ்லோ டவுன், மெதுவாகுங்க. சாப்பிடுங்க, குடிங்க, நகர்ந்து போங்க, பேசுங்க, சிந்திங்க, கவனிங்க, எல்லாம் மெதுவாக. நீங்கள் மெதுவாகலைன்னா நீங்கள் தவறுகள் செய்வீங்க. அடுத்தது சைலன்ஸ் விண்டோஸ். அமைதி இடைவேளைகள், அமைதி தருணங்கள், அமைதி மண்டலங்கள். சும்மா போங்க, உட்காருங்க, உட்கார்ந்து கவனிங்க, பாருங்க, இயற்கையை கவனிங்க. அந்த இலைகள், அந்த பறவைகள், அந்த மைதானம், ஸ்டூடெண்ட்ஸ் மைதானத்தில் விளாண்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மரங்கள், அந்த சைன்போர்ட்ஸ், அந்த சைன்ஸ், அந்த சாலை, அந்த போர்ட்ஸ், அந்த விளக்குகள், ஏரிகள், மலைகள், வானம், மேகம், எல்லாமே வெறுமனே கவனிங்க. எதுவுமே செய்யாமல் வெறுமனே கவனிங்க. நில்லுங்க, கவனிங்க. அந்த காட்சிகளை வர்ணனை செய்யுங்க. இது ஒரு காட்சி, இது ஒரு காட்சி. இந்த காட்சி போயிட்டே இருக்குது. யாரோ உட்காந்துருக்குறாங்க, அங்கே ஒரு போர்டு இருக்குது, அங்கே ஒரு மைக் இருக்குது, யாரோ பேசிகிட்டே இருக்கிறாங்க எதையோ, பிளா பிளா பிளா. சைலன்ஸ். அடுத்தது இன்ஸ்டன்ட் டிட்டாச்மெண்ட், உடனடியாக விடுபடுதல். நீங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்குங்க. இது காட்சி, இது ஒரு காட்சி, இது முடிஞ்சிடுச்சு. அது நல்ல காட்சியாகவே இருந்தாலும் இது முடிஞ்சிடுச்சு. அது நியூட்ரலான காட்சியாக இருந்தாலும் இது முடிஞ்சிடுச்சு. எப்போ நீங்கள் அதிகமாக நல்ல சீன்ஸ்லையும் நியூட்ரல் சீன்ஸ்லையும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹேபிட் உங்களுக்கு மோசமான சீன்ஸ்லையும் இந்த ப்ராக்டிஸ் வந்துடும். எப்படி இந்த காட்சி முடிஞ்சிடுச்சோ அதே போல் இந்த காட்சியும் முடிஞ்சிருச்சு. இது ஒரு புது காட்சி, இது ஒரு புது எபிசோட். இப்போ அது பழைய எபிசோட். யாருக்கு பழைய எபிசோட் பார்க்க பிடிக்கும்? யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே புது எபிசோடு வேணும். யாருக்கு நேத்து முரளி படிக்க பிடிக்கும்? எல்லாருமே இன்னைக்கு முரளியை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க நேத்து முரளியை இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க அதை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. என்னமோ அதனுடைய சுரூபமான மாதிரி. எப்போதுமே ஒரு தேடல் இருக்குது, புதுமையினுடைய ஆசை இருக்குது. மனசுக்கு கிரியேட்டிவிட்டி வேணும். மனசு படைப்பாற்றலை விரும்புது, மனசு புதுமையை விரும்புது. யாராவது உங்களுக்கு பழைய மொபைல் கொடுத்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? உங்களுக்கு லேட்டஸ்டானது வேணும், பிராண்ட் நியூ, எல்லாமே எல்லாமே புதுசு, எல்லாமே லேட்டஸ்ட்.
உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும், அந்த ரிப்பனை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஓ இதுதான் அந்த gift இந்த மாதிரி. எனவே இன்ஸ்டன்ட் டிட்டாச்மெண்ட், உடனடியாக விடுபடுதல். அடுத்தது லைட்னஸ், அந்த சுமைகளை ட்ராப் பண்ணிடுங்க, எமோஷனல் பேகேஜை ட்ராப் பண்ணிடுங்க, மனதின் பாரத்தை சுமையை ட்ராப் பண்ணிடுங்க. இதுதான் எமோஷனல் அன்லோடிங். சரக்கு நிரப்பப்பட்டிருக்குது, அதை ட்ராப் பண்ணிடுங்க, சுமையை ட்ராப் பண்ணிடுங்க. இறகு போல ஆயிடுங்க. ஒரு இறகை பாருங்க எவ்வளவு லைட்டா இருக்குது. அந்த லைட்னஸ், அந்த சிறகுகள், அந்த பறவைகள், அந்த மேகங்கள், லைட், லேசானது. அப்புறம் கடைசி ஒன் லைன் விஸ்டம் ரைட்டிங், ஒரு வரி ஞானம் எழுதுதல். ஜஸ்ட் ஒரு லைன், 1 மணி நேரத்துக்கு ஒரு லைன் எழுதுங்க. நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா, முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அடுத்த லைன் எழுதுங்க. நான் ஒரு அமைதியான ஆத்மா, எழுதிட்டே இருங்க. அப்புறம் இந்த எழுத்துக்கள் உங்களுடைய தலை எழுத்துக்களாக மாறிடும், உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்களாக மாறிடும். ஓம் சாந்தி. ஒவ்வொரு கூடின் வானம் சிவமன்மனாபவ, அதின் மூடி சிவமன்மனாபவ, காயத்தின் மறுவது சிவமன்மனாபவ, குற்றத்திற்கும் கருணை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு மோரவுக்கின் வைராக்கியம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு தவத்தின் தீ சிவமன்மனாபவ, ஒவ்வொரு பந்தேரின் பும்மதி சிவமன்மனாபவ, ஒவ்வொரு யோருக்குடே திமிதல் சிவமன்மனாபவ, மங்கிப்பொரு போராட்டத்தின் எளிவை சிவமன்மனாபவ, ஒரு வேதனையின் நிம்மதி சிவமன்மனாபவ, போர்க்களின் உணர்வ சிவமன்மனாபவ, ஒரு யோகத்தின் கிரீடம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சொல்லின் சாரும் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு கழுத்தின் மாறை சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சோதையின் நிறம் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு சீதையின் ராமன் சிவமன்மனாபவ, ஒவ்வொரு குரலின் ஜபம் சிவமன்மனாபவ, அஜபா ஜபம் மன்மனாபவ, ஒரு அலைக்கும் சிவனின் கீதம், தேக உணர்வை அழிக்கும் சீதம், ஒவ்வொரு அணுவிலும் ஒலிக்கும் ஓர் நாமம் சிவமன்மனாபவ, 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 ஒவ்வொரு சுவாசமும் சிவமன்மனாபவ, 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 சிவமன்மனாபவ.